ராகுல் சொல்கிறத அப்புறம் ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் கிச்சனில் போய் உங்கள் வீட்டம்மா சொல்கிறத கேட்டால் போதும். இன்றைக்கி சாமா செட்லாம் நேற்று வாங்கின அதே ரேட்டுக்கு தான் இருந்ததா, திடீர்னு விலை கூடி இருக்குதான்னு கேளுங்க. 1971 அப்புறமும் தங்கத்தை கட் பண்ணதுக்கு அப்புறமும் அமெரிக்க டாலர் உலக வர்த்தக கரன்சியாக மாறினதுக்கு காரணம் இந்த அரேபு கண்ட்ரிஸ் எல்லாம் பெட்ரோலை நான் டாலரோட அட்டாச் பண்ணிக்கிறேன்னு சொன்னால தான். அதனால தான் கோல்டு பேக்டு கரன்சியாக இருந்த டாலர் ஆயில் பேக்டு கரன்சியாக மாறிடுச்சு. அதனால தான் ஆயிலுக்கு பிளாக் கோல்டுன்னு ஒரு பேர் ஒன்று வச்சுருப்பாங்க, கருப்பு தங்கம்னு. பெட்ரோலியத்தை டாலரை தவிர வேற ரூபா நோட்டு கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டாங்க. இது உலக சரித்திரம். ஒரு தனி நாடோடைய கரன்சி உலகத்துடைய வர்த்தக கரன்சியா இருக்குது அப்படின்னா அது அமெரிக்க டாலர் மாத்திரம்தான். இந்த அமெரிக்க டாலரோடைய உலக வர்த்தக சக்தியை எவன் கொஸ்டின் பண்ணாலும் அவன் இது வரைக்கும் உயிரோடு இருந்ததே கிடையாது. நம்மளை ஆட்சி பண்ணோம்னா நம்ம பணத்தை கண்ட்ரோல் பண்ணா போதும். நம்மளை ஆட்சி பண்றது, நம்ம அரசியலை கண்ட்ரோல் பண்ண அவசியம் கிடையாது. இன்னும் அந்த அரசியல்வாதிங்க அவன் எல்லாம் கடைசியா எங்க போய் நிக்குமா? பணத்துல தான் நிற்கும். உலக பணமே டாலர் மாத்திரம்தான் அப்படின்ற கொஸ்டின் இருந்தா அப்ப உலகம் ஃபுல்லாவே அவன் ஆட்சி பண்றான்னு தான் அர்த்தம். நீ காசால எத்தனை இஸ்லாமியர்கள் செத்துட்டு இருக்காங்கல்ல, ஏதாவது ஒரு முஸ்லிம் கண்ட்ரி அவங்களுக்கு உதவி பண்ண போகுதா? அந்த கொல்றதுக்கு போற ஏரோப்ளைனுக்கு பெட்ரோல் போடுற ஊரு சவுதி அரேபியா. ஒரு போர் நடந்ததுல ஈரான், அதுல நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி எத்தனை பிளேன் அனுப்புனார் தம்பி இங்க இருந்த இந்தியர்களை காப்பாத்த? அனுப்புனார்ல. அப்ப போகும்போது நிறைய பாகிஸ்தானியர்களையும் காப்பாத்தி கூட்டு வந்தோம் வெளியே. அந்த 2 மணி நேரத்துக்கு நம்ம போரே நிப்பாட்டி இருந்தோம். கரெக்டுங்களா? எவனாவது ஒரு முஸ்லிம் நாடு காப்பாத்தினான் அவனுங்கள? அவன் இந்தியன்றனாலதான் அவனை காப்பாற்றப்பட்டான். உலக சூழ்நிலையில இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாருன்றது நம்ம செஞ்ச பூர்வ புண்ணியம். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்கிடெக்ட் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள். சார் வணக்கம். பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த பஹல்காம் அட்டாக் குறித்து பேசியிருந்தார். அன்றைய தினமே அமெரிக்கா இந்தியா மீதான வரி அந்த 25% உயர்த்தியிருக்காங்க. உயர்த்தியது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்திய பொருளாதாரம் செத்து போச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணியிருந்தார். இதற்கு ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலே ஆமாம் ட்ரம்ப் சொன்னது சரிதான் அப்படின்றத அவர்களுடைய கருத்தை ஆமோதிச்சிருக்காரு. இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி அவர் இறந்து போயிட்டதாக ட்ரம்ப் சொல்றாரு. அதில் நம்ம ராகுல் ஐயா வரவேற்கிறார். அதை சரியான கருத்து அப்படின்னு அது அப்படி சொல்றாரு. இப்போ நம்ம ராகுலை நம்புறதா ட்ரம்ப்பை நம்புறதான்றதை விட்டுருங்க. நீங்கள் ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கா இல்லையான்னு உங்களுடைய வீட்டு கிச்சனில் போய் பாருங்கள். உங்களுக்கு வேண்டிய எல்லா ஜாமானும் கிடைக்குதா? அதை வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் காசு இருக்கா? அந்த காசை சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வேலை இருக்கா? அந்த வேலையை கொடுக்குற அளவுக்கு ஒரு முதலாளி ஒரு ஃபேக்ட்ரியை ஒழுங்காக நடத்துகிறானா? இதெல்லாம் ஒரு நாட்டில் நடந்துட்டு இருக்குதுன்னா அந்த நாட்டுடைய பொருளாதாரம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் ராகுல் சொல்கிறத அப்புறம் ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் கிச்சனில் போய் உங்கள் வீட்டம்மா சொல்கிறத கேட்டால் போதும். இன்றைக்கி சாமா செட்லாம் நேற்று வாங்கின அதே ரேட்டுக்கு தான் இருந்ததா, திடீர்னு விலை கூடி இருக்குதான்னு கேளுங்க. இல்லை அப்படி ஒன்றும் கூடலையே அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இல்லைன்னு அர்த்தம். பொருளாதாரம் ஒரு சீர்நிலையில் இருக்குது அப்படின்றத உங்கள் வீட்டு கிச்சனில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேலை கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் நாடு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இன்றைக்குமே எனக்கு தெரிஞ்சு 4-5 பேர் தொழில் பண்ணுறாங்க எங்கள் ஊர் மதுரையில். வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு தான் முதலாளிகள் தேடிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய வேலை கிடைக்கலன்னு எந்த தொழிலாளியும் தேடிக்கிட்டு இல்லை. ஒரு நாடு பொருளாதாரம் சுபிக்ஷமாக நல்லா இருக்குது, இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் நம்ம ஒன்றும் கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வல்லரசு நாடு அமெரிக்கா அவங்களே இந்தியாவை பார்த்து அந்த கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. அமெரிக்கா அப்படின்ற நாட்டுக்கு பின்னாடி நம்ம வல்லரசு அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டோம். இப்போ கேள்வி நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா, அமெரிக்கா எத்தனை வருஷமாக வல்லரசாக இருந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம கேட்கணும். அமெரிக்கா 1940களுக்கு அப்புறம் தான் வல்லரசு ஸ்டேட்டஸ் அதுக்கு வருது. அதுக்கு முன்னாடி அமெரிக்கா வல்லரசு கிடையாது.
அதுக்கு முன்னாடி பிரிட்டன் தான் வல்லரசாக இருந்தது. பிரிட்டன் வல்லரசாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பெயின் வல்லரசாக இருந்தது. டச்சுக்காரனுங்க வல்லரசாக இருந்தாங்க. டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் வல்லரசாக இருந்தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பெரிய வல்லரசு நாடு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நாடு கீழே கவுந்து அந்த இடத்துல இன்னொரு நாடு வரும். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதுன்னு வச்சுங்களேன். நாம் யூஸ்வலாக உலக சரித்திரத்தை ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக படித்தோம்னா இது நம்மளுக்கே புரிஞ்சிடும். ஒரே ஆள் தொடர்ந்து வல்லரசாக இந்த உலகத்தில் இருந்தது கிடையாது. ஈஜிப்ட் ஒரு காலத்தில் வல்லரசாக இருந்தது. ஏன் இந்தியா ஒரு காலத்தில் வல்லரசாக இருந்தது. நம்புவீங்களா நீங்கள்? உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு பாதை தேடி வந்த காலம் இருந்ததா இல்லைங்களா? இருந்தது. இந்த கொலம்பஸ்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் இந்தியாவுக்கு பாதை தேடி தானே வந்தார். இங்கே இந்தியாவுக்கு பாதை தேடி போய் தவறுதலாக இறங்கின இடம் தானே அமெரிக்கா. கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்கான்றாங்க. ஒய் டிட் கொலம்பஸ் செயில்? எதுக்கு முதல்ல அவர் பயணிச்சார்? இந்தியாவுக்கு பாதை தேட தானே பயணிச்சார். அப்படி எத்தனை பேர் இந்தியாவுக்கு பாதை தேடி வந்தானுங்க. அப்போ இந்தியா ஒரு காலத்தில் வல்லரசாக இருந்தது. அப்போது வல்லரசுனா என்ன? எந்த நாடு பொருளாதாரம், கலாச்சாரம் அண்ட் ஆர்மி இது மூணையும் கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த நாடு தான் வல்லரசு. இப்போ அமெரிக்கா வல்லரசான கதை என்னன்னு நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம இந்த ட்ரம்ப் பேசுகிறதெல்லாம் சீரியஸாக நினச்சிக்கிட்டு இருப்போம். ஃபஸ்ட்டு அமெரிக்கா எப்படி வல்லரசானது? 2ஆம் உலகப் போர் நடந்தது. 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது ஐரோப்பியாவில் இருந்த தங்கத்தை எல்லாத்தையும் ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் ஹிட்லருக்கு பயந்து அமெரிக்காவுக்கு அனுப்புனானுங்க. அமெரிக்காவுக்கு கப்பல் மூலியமாக ஐரோப்பியாவில் இருக்கிற எல்லா தங்கமும் அமெரிக்காவுக்கு போச்சு. இந்த ஐரோப்பியக்காரங்க அதுக்கு முன்னாடி ஒரு 300 வருஷமாக உலகத்தையே வேட்டையாடி சேர்த்த தங்கம் அது. இந்த இன்கா எம்பையர், இந்தியா எல்லாருக்கிட்டையும் அடித்து பிடுங்கின தங்கம் ஃபுல்லாக ஐரோப்பியாவில் தான் இருந்துச்சு. இந்த ஐரோப்பியாவில் இருந்த எல்லா தங்கமும் ஒரே நாளில் அமெரிக்காவுக்கு போகுது கப்பலில் போன அந்த தங்கத்தை ஃபோர்ட் நாக்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல அண்டர் கிரவுண்ட் சேம்பரில் புதைச்சி வச்சான் அமெரிக்காக்காரன். இந்த ஃபோர்ட் நாக்ஸு இப்போ நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்குது. இப்போ அந்த தங்கத்தை வச்சுருந்தவன் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ரீபேட்ரியேஷன் ஆஃப் கோல்டு, என் தங்கத்தை திரும்ப கொடுறான்னு கேட்டானுங்க. அப்போ அமெரிக்காக்காரன் என்ன பண்ணான்னா, இல்லை நான் தங்கத்தை திரும்ப உங்களுக்கு கொடுக்கல, அதுக்கு பதிலாக நான் கோல்டு பேக்டு கரன்சியை கொடுக்குறேன்னா. இது எதில் பண்ணான்னா இந்த பிரெட் அண்ட் வுட் கான்ஃபரன்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு 1944 நடந்தது. இந்த 1944 இந்த ஜெயிச்ச நாடுகள் எல்லாம் 2ஆம் உலகப் போரில் ஜெயிச்ச நாடுகள்லாம் ஒன்றா உக்காந்து இதை பேசுகிறான். அதில் அமெரிக்கா கிட்ட தான் இனிமேல் தங்கம் இருக்கும். ஆனால் அமெரிக்கா தங்கத்துக்கு பதிலாக தங்கத்தை இருப்புக்கு ஈக்குவலாக பேப்பர் பணத்தை, அதாவது டாலர் பணத்தை அச்சடித்து நம்மளுக்கு கொடுக்கும். அதை நம்ம உலக வர்த்தகத்துக்கு பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணானுங்க. ஆனால் ஒரு நாடு இவ்வளோ கரன்சி தான் பிரிண்ட் பண்ணணும், அந்த லிமிட்டேஷன் எல்லாம் இருக்குல்ல. அன்னைக்கு அமெரிக்கா இவங்ககிட்ட என்ன சத்தியம் பண்ணுச்சுன்னா, நான் எவ்வளவு தங்கம் கையிருப்பு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தான் பணத்தை அச்சடிப்பேன்னு அமெரிக்கா சொல்லுச்சு. 1944 அந்த அக்ரிமெண்ட்டில் அதான் எழுதுனான். ஆனால் கன்சிக்யூட்டிவாக 10 வருஷம் கழித்து ஜென்ரல் டி கவுலி அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸோடைய பிரசிடென்ட் அவர் என்ன சொல்கிறாரு, அமெரிக்கா நம்மளை ஏமாத்திருச்சு, தான் கையில் இருக்கிற தங்கத்தோட அதிகமாக பேப்பர் பணத்தை அச்சடிக்குது, அதனால உலகத்துடைய எல்லா விலைவாசியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாயிடுச்சு அமெரிக்கா, அதனால நான் என் பணத்தை என் தங்கத்தை திரும்ப கொடுன்னு முதல்ல ரீபேட்ரியேஷன் கேட்குறவர் ஃப்ரான்ஸோடைய பிரசிடென்ட் ஜென்ரல் டி கவுலி. உலகத்திலேயே அதிக தடவை கொலை முயற்சி செய்யப்பட்ட, அதாவது அசாசினேஷன் அட்டெம்ப்ட் செய்யப்பட்டவரும் ஜென்ரல் டி கவுலி தான் உலகத்திலேயே. ஆனால் அவர் வயசாகி தான் செத்தார். நல்ல வேலை, அந்த ஐயாவை யாரும் கொல்ல முடியல. ஆனால் உலகத்திலே அதிக அசாசினேஷன் அட்டெம்ப்ட் செய்யப்பட்ட ஆள் யாருன்னா ஜென்ரல் டி கவுலி தான். அவர் தான் தடவை அமெரிக்கா நம்மளை ஏமாத்திருச்சு, தான் கையில் இருக்கிற தங்கத்தோட அதிகமாக பேப்பர் பணத்தை அச்சடிக்குதுன்னு சொன்னவர். இதுக்கப்புறம் 1971 நிக்சன் அப்படின்னு ஒரு ஐயா வர்றார், அமெரிக்காவுடைய பிரசிடென்ட். அவர் 1971 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு என்ன சொல்கிறாரு, இனிமே நாங்கள் தங்கத்துக்கும் டாலருக்கும் உள்ள எல்லா சம்பந்தத்தையும் கட் பண்ணிடுவோம், இனிமேல் நாங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் எங்கள் டாலர் பணத்தை இனிமேல் அச்சடிச்சுக்குவோம், நாங்கள் இனிமேல் தங்கத்தோடைய இருப்பை பொறுத்து தான் டாலர் அச்சடிக்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாதுன்னு சொன்னார். ஸோ அதை அவர் டிவியிலேயே சொன்னார். அவர் டிவியில் சொன்னது இதுதான். இன்னைக்கு நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிக்சன் டிவியில் பேசுகிறது சரி. 1971
இப்போ இந்த 1971க்கு முன்னாடி இருந்த டாலர் கரன்சி இருக்கு பாருங்க, அது இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டு பி எக்ஸ்சேஞ்ச் டு தி வேல்யூ ஆஃப் கோல்டுன்னு எழுதியிருப்பான். இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு சர்டிஃபிகேட்டுன்னு எழுதியிருப்பான். அப்பெல்லாம் இருந்த டாலரை நீங்கள் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தீங்கன்னா அந்த டாலருக்கு நிகரான தங்கத்தை வந்து பேங்க் உங்களுக்கு கொடுக்கும். 1971 நிக்சன் இனிமேல் தங்கத்துக்கும் டாலருக்கும் உள்ள கனெக்ஷனை நான் கட் பண்ணிடுவேன்ட்டார். அப்போ உலக நாடுகள் எல்லாமே அப்போ டாலருக்கும் தங்கத்துக்கும் இனிமேல் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா அப்போ டாலர் வேல்யூ கீழே விழுந்துரும்னு நினைஞ்சாங்க. அதில் தான் அந்த அமெரிக்காக்காரன் ஒரு சந்திரம் பண்ணான். என்ன பண்ணான், இந்த சம்பவத்தை நிக்சன் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சவுதி அரேபிய நாடுகள்லாம் பெட்ரோல் விற்றுக்கிட்டு இருந்தான் பாருங்க, அந்த பெட்ரோல் விற்கிறவங்க கிட்ட ஒரு கூட்டு ஒரு ட்ரீட்டி போட்டான். எவங்கிட்ட வேணாலும் உன் பெட்ரோல் விற்றுக்கோ, ஆனால் டாலர் கொடுத்தா தான் நான் பெட்ரோல் விற்பேன்னு நீ சொல்லணும். டாலரை தவிர வேறு எந்த கரன்சி கொடுத்தாலும் நான் பெட்ரோலை விற்க மாட்டேன்னு நீ சொல்லணும் அப்படின்னா. அப்போ இருந்த அந்த சவுதி அரேபிய ராஜாக்கள், ஏன் இப்போ இருக்கிற ராஜாக்களுமே சரிங்க ஏசம்மா அப்படின்னு அவ ஒத்துக்கிட்டானுங்க. அதனால உலகம் ஃபுல்லாகவே நம்ம பெட்ரோல் வாங்கணும்னா டாலர் கொடுத்து தான் வாங்குற கதையாயிடுச்சு. திரும்பவும் அமெரிக்க டாலர் உலக வர்த்தக கரன்சியாக மாறிடுச்சு. 1971க்கு அப்புறமும் தங்கத்தை கட் பண்ணதுக்கு அப்புறமும் அமெரிக்க டாலர் உலக வர்த்தக கரன்சியாக மாறினதுக்கு காரணம் இந்த அரேபு கண்ட்ரிஸ் எல்லாம் பெட்ரோலை நான் டாலரோட அட்டாச் பண்ணிக்கிறேன்னு சொன்னால தான். அதனால தான் கோல்டு பேக்டு கரன்சியாக இருந்த டாலர் ஆயில் பேக்டு கரன்சியாக மாறிடுச்சு. அதனால தான் ஆயிலுக்கு வந்து பிளாக் கோல்டுன்னு ஒரு பேர் ஒன்று வச்சுருப்பாங்க, கருப்பு தங்கம்னு. இப்போ இதில் மேட்ரு என்னென்னா, இந்த அரேபு நாடுகள் வந்து இவங்கிட்ட டாலர் கொடுத்தா தான் நான் வந்து ஆயில் கொடுப்பேன், பெட்ரோல் கொடுப்பேன்னு சொன்ன கதை இருக்குல்ல, அதை ஒரு 2-3 பேர் மாற்றி சொன்னாங்க. மாற்றி சொன்னவனுங்க யாராருன்னா சதாம் ஹுசேன். சதாம் ஹுசேன் இந்தியா கிட்ட நீங்கள் உங்கள் ஊர் காசே கொடுங்க, ரூபாவை நோட்டே கொடுங்க, நான் உங்களுக்கு பெட்ரோல் கொடுக்குறேன்னு சொன்னார். கெடாஃபின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அவர் என்ன பண்ணார், இந்தியா மாதிரி நாடுகிட்ட நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து மாம்பழம் கொடுங்க, எங்களுக்கு மாம்பழம் கோதுமை அரிசிலாம் தேவைப்படுது, அதெல்லாம் எங்கள் ஊருக்கு கொடுங்க, லிபியாவுக்கு, நான் உங்களுக்கு பெட்ரோல் தரேன்னு சொன்னார். இந்த 2 பேர் கதை என்னாச்சு, சதாம் ஹுசேனுக்கும் கெடாஃபிக்கும் என்ன நடந்தது? அவங்க 2 பேரும் டாலரில் பரிவர்த்தனை பண்ணாங்களா? எப்படி? இந்த 2 பேருமே நான் டாலரை தவிர வேற எந்த கரன்சி கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன்னு சொன்னவங்க. சவுதி அரேபியா நான் டாலர் கொடுத்தா தான் பெட்ரோல் கொடுப்பேன்னு சொல்லுச்சு. எல்லா அரேபு நாடுகளுமே டாலர் கொடுத்தா தான் பெட்ரோல் கொடுப்பேன்னு சொல்லுச்சு. ஆனால் சதாம் ஹுசேன் வந்து நீ உன் ஊர் காசே கொடு, டாலர் இல்லாமல் உன் ஊர் காசு கொடு, நான் பெட்ரோல் தரேன்னு சொன்னார். கெடாஃபி அதுக்கு மேலே போயிட்டாரு, நீ உன் ஊர்லேருந்து காசு கூட இல்லை, மாம்பழம் அரிசி கோதுமை கொடு, நான் உனக்கு பெட்ரோலை தரேன்னு சொன்னார். இவங்க 2 பேரையுமே அமெரிக்கா கொலை செஞ்சது. தீவிரவாத முத்திரை குத்துனாங்க. தீவிரவாத முத்திரை குத்துச்சு. இவங்க வந்து சர்வாதிகாரிகள்னு சொல்லிச்சு, டெமோக்ரஸிக்கு அகேன்ஸ்ட்டு, மக்களாட்சிக்கு அகேன்ஸ்டாக போனாங்கன்னு சொல்லிச்சு, அவங்கள கொலை செஞ்சது. கரெக்டாக இல்லையா? ஆமாம். இப்போ சவுதி அரேபியாவில் என்ன மக்களாட்சியாக நடக்குது? மன்னராட்சி தான் நடக்குது. அப்போ சவுதி அரேபியாவில் போய் ஒன்றும் செய்யலை. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, கெடாஃபி போனார், சதாம் ஹுசேன் போனார், யாரெல்லாம் பெட்ரோ டாலருக்கு, அதாவது பெட்ரோலியத்தை டாலரை தவிர வேற ரூபா நோட்டு கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டாங்க. இது உலக சரித்திரம். காரணம் என்னன்னா, அமெரிக்கா தன்னுடைய நாட்டு கரன்சியை, ஒரு தனி நாட்டுடைய கரன்சியை உலக வர்த்தக கரன்சியாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அமெரிக்காவை நீங்கள் வந்து சர்வாதிகார வல்லரசு நாடுன்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அமெரிக்கா வல்லரசாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நாட்டுடைய கரன்சி உலக வர்த்தக கரன்சியாக இருக்கிறனால. இப்போ நான் இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா அதை நீங்கள் ஒரு தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்தியாவில் உள்ள கரன்சி இருக்குல்ல, அது இந்தியாவுக்குள்ளே தான் செல்லும். கரெக்டா? ஆமாம். இந்தியா கரன்சியை கொண்டு போய் நீங்கள் பக்கத்து நாடு ஏதாவது ஒன்றில் கொடுத்தீங்கன்னா அது செல்லுமா? செல்லாது, வாய்ப்பு செல்லாது. ஆனால் அமெரிக்காவோடைய கரன்சி இருக்குல்ல, அமெரிக்காவோடைய ரூபா, அது எல்லா ஊருக்கு போனாலும் செல்லும். ஆமாவா இல்லையா? ஆமாம். ஏன்னா உலகத்தில் நீங்கள் எந்த பொருளை வர்த்தகம் பண்ணாலும் அதை அமெரிக்க டாலராக மாற்றி தான் வர்த்தகம் பண்ணணும். அதுக்கு ஸ்விஃப்ட் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருக்கிறான். அப்போ ஒரு தனி நாடோடைய கரன்சி உலகத்துடைய வர்த்தக கரன்சியாக இருக்குது அப்படின்னா அது அமெரிக்க டாலர் மாத்திரம்தான். இந்த அமெரிக்க டாலரோடைய உலக வர்த்தக சக்தியை எவன் கொஸ்டின் பண்ணாலும் அவன் இது வரைக்கும் உயிரோடு இருந்ததே கிடையாது.
கெடாஃபியும் சதாம் ஹுசேனும் அமெரிக்க டாலருடைய வர்த்தக திறனை 0.5% தான் தொட்டானுங்க. அதுக்கே எல்லாம் செத்து போயிட்டானுங்க. ஆனால் இப்போ 2025 நடந்துக்கிட்டு இருக்கிற சம்பவம் என்னன்னா, இந்தியாவும் ரஷ்யாவும் அமெரிக்க டாலர் இல்லாமல் தனக்குள்ளேயே தான் காசை கொடுத்து பெட்ரோல் வாங்கிக்கிட்டு இருக்கு. இதனால இந்தியாவும் மட்டும் இல்லை, ட்ரம்ப் ரஷ்யாவும் சேர்த்து தான் அந்த ரஷ்யா தான் பெட்ரோல் தயார் பண்ணுது. பெட்ரோலை நிறையா தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா. இதுக்கு முன்னாடி அவங்களும் டாலருக்கு தான் வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரஷ்யா மேலே அவன் நிறைய சாங்ஷன் போட்டனால ரஷ்யா வந்து நான் 100 ரூபாவுக்கே நான் தர்றேன்ட்டான். இப்போ நாம் இந்திய ரூபாயை கொடுத்து ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வந்து பெட்ரோல் வாங்குகிறோம். இப்போ அப்படி பெட்ரோல் டீசலை நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறனால அமெரிக்க டாலர் அங்கே பயன்பாடு இல்லாமல் போயிடுதா? இப்போ இது நாள் வரைக்கும் உலகத்தில் நீங்கள் பெட்ரோல் டீசல் வாங்குறதா இருந்தால் அமெரிக்க டாலர் கொடுத்து மாத்திரம்தான் வாங்க முடியும். ஆனால் இதுதான் முதல் தடவை பிரைம் மினிஸ்டர் மோடி இந்திய ரூபாயை கொடுத்தே ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோல் வாங்குறார். அதனால தான் இந்தியாவில் நமக்கும் ஒரு பெட்ரோல் டீசல் விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதனால 10% அமெரிக்க டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருக்குது. ஏன்னா அதை பயன்படுத்தலை. நீங்கள் அமெரிக்க டாலர் எல்லாரும் பயன்படுத்துகிற வரைக்கும் தான் அமெரிக்க டாலருடைய மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ அமெரிக்க டாலருக்கு பதிலாக இந்திய ரூபாயவே கொடுத்து நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா அமெரிக்க டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருது இல்லை? ஆனால் இந்தியா வந்து நேரடியாக அந்த இந்திய ரூபாயை கொடுத்து ரஷ்யா கிட்டேருந்து பெட்ரோல் நேற்றை வாங்கலைல்ல, இதுக்கு முன்னாடி வந்து அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் இந்த நேரத்தில் பிரதமர் மோடி பகல்காம் தாக்குதல் குறித்து பேசுகிறாரு. அன்னைக்கு இரவு இந்த வரி உயர்வை பற்றி பேசுறதுக்கான அவசியம் என்ன? பகல்காம் தாக்குதலுக்கு இதுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நேரடி சம்பந்தம் அமெரிக்க டாலர் டீவேல்யூ ஆனதை வச்சு தான் இருக்குது. 10% அமெரிக்க டாலருடைய உலக வர்த்தக வேல்யூ வந்து குறைஞ்சிருச்சு. இந்தியா, ரஷ்யா, சைனா இந்த பிரிக் கண்ட்ரிஸ் ஒன்றா சேருது, பிரேசில் இந்த பிரிக் கண்ட்ரிஸ் ஒன்றா சேருது. அதிலோட இன்னொரு 11 கண்ட்ரிஸ் வேறு சேர்ந்துருச்சு. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து காமனான கரன்சியை கொண்டு வரணும்னு சைனா பேசிருச்சு. இந்தியா இன்னும் அதுக்கு கையெழுத்து போடலை. இந்த சூழ்நிலை வந்து அமெரிக்க டாலருக்கு அமெரிக்க டாலருடைய ஹெஜிமோனி, அமெரிக்க டாலருடைய கண்ட்ரோலை நேரடியாக கேள்வி கேட்குற பொசிஷன் வந்துடுது. அதனால ட்ரம்ப் டாலரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவர் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா இந்தியா மேலே தாக்குதல் பண்ணுறேன், பொருளாதார தாக்குதல் பண்ணுறேன்ட்டு இறங்குறாப்புல. ஆனால் இந்தியா இப்போ வாயே திறக்கலை. ஏன்னா நமக்கு இப்போதைக்கு யாரு கூடயும் சண்டை வேணான்னு அமைதியாக இருக்கிறோம். இது மாத்திரம்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இன்னொன்னே நீங்கள் கவனித்து பார்க்கணும். நான் வந்து அணு ஆயுத சப்மரீனை ரஷ்யா கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கேன்னு முந்தானத்து சொல்லியிருக்காருல்ல ட்ரம்ப். அப்போ எதுக்கு இந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக அவர் வந்து அணு ஆயுத சப்மரீனை கொண்டு வந்து நிப்பாட்டணும்? இந்த இஸ்ரேலில் சார்ந்த ஏதோ ஒரு உளவு படை வந்து யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி போய் இறங்கியிருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நியூஸில் ஓப்பனாகவே வந்துருச்சு. இப்போ இந்த உலகம் 2 ஸ்பிளிட்டாக நிற்கிது. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு காலத்தில் பார்த்தோம்ல, 1944 சேஞ்சிங் வேர்ல்டு ஆர்டர்னு, அதாவது பிரிட்டன் தன்னுடைய உலக சர்வாதிகார நாடாக இருந்தது, இறங்கி அந்த இடத்துல அமெரிக்கா அந்த சர்வாதிகார பொசிஷனுக்கு போச்சுன்னு சொல்லி, இப்போ அமெரிக்கா அந்த சர்வாதிகார பொசிஷனில் இருக்கிறத கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. எப்பயுமே இந்த சர்வாதிகார சக்திகள் கீழிறங்கி அந்த இடத்துல இன்னொரு சக்தி வர்றதுக்கு முன்னாடி ஒரு போர் நடக்கும். அதாவது ஒரு பெரிய போரோ இல்லை சிறு சிறு போர்கள் நாளைக்கு பெரிய போராக மாறியோ ஏதாவது ஒன்று நடக்கும். இதுக்கு முன்னாடி உலக சரித்திரத்தில் இப்படி தான் நடந்திருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு உலகத்தில். இந்தியா இதில் ஒரு சின்ன ஆளு தான். இவங்க பெரும் பெரும் ரவுடிக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இடம். ஆனால் இந்திய பிரதமர் நம்ம நாட்டுக்காக நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்கிறார். நாம ரஷ்யா கிட்ட இருந்து சீப்பாக இந்த பெட்ரோல் டீசலை வாங்குறனால தான் உங்களுக்கு எனக்கும் பெட்ரோல் டீசல் கம்மியான விலையில் கிடைக்கிது. உங்களுக்கு எனக்கும் பொருள்கள், காய்கறி, இந்த மாதிரி வீட்டு சாமான் பொருள்லாம் கம்மியான விலைக்கு ஓரளவுக்கு விலை கூடாமல் இருக்கிறதுக்கு காரணம் நாம் நேரடியாக ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோல் வாங்குறனால தான். நாம் இவங்க சொல்கிற மாதிரி டாலரில் மாற்றி அதுக்கப்புறம் வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பெட்ரோல் விலை இருக்கோ அது மாதிரி 2 மடங்கு இருக்கும். இன்னைக்கு பெட்ரோல் என்ன விலை தம்பி? 105 ரூபா, என்ன 105 ரூபா இல்லையா ஒரு லிட்ரு. நாம் அமெரிக்காக்காரன் எதிர்பார்க்குற மாதிரி டாலரில் மாற்றி அதுக்கப்புறம் வாங்கியிருந்தா குறைந்தபட்சம் நம்மளுக்கு 240 ரூபா இருந்திருக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு 105 ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம நேரடியாக ரஷ்யா கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணுறனால தான். அது பெட்ரோல் டீசலுக்கு மாத்திரம் பொருந்தாது கண்ணா.
டீசல் விலை குறையிறனால காய்கறி விலையும் குறையுது. ஏன்னா விவசாயிகள் செய்யறத டீசல் ஊற்றி தானே இந்த லாரி கொண்டு வந்து உங்க வீட்டில் இறக்குது, கடையில் இறக்குது. அப்போ காய்கறி விலையும் குறையுது. எல்லா பொருளுடைய விலையுமே ஒரு பெரிய லெவலில் ஏறாமல் ஒரு மித லெவலில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம நேரடியாக நம்மளுடைய காசை கொடுத்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுனால தான். ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாரு, ராகுல் காந்தி அவர்கள் ட்ரம்ப் சொன்னது சரிதான்றது மாதிரியும் பேசியிருந்தார். ஆனால் அதே கட்சியை சேர்ந்த சசி தரூர் அவர்கள் ராகுல் காந்தியோட கருத்துலேருந்து நான் முரண்படுறேன், இந்திய பொருளாதாரம் நல்லா தான் இருக்குது அப்படின்றது சொல்கிறாரு. கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் இந்திய பொருளாதாரம் சீராக தான் இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க. அப்போ ராகுல் காந்தியோட நோக்கம் என்னன்றத ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ராகுல் காந்தி ஐயா வந்து சமீப காலங்களில், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு பயணிச்சார். அங்கே ஜார்ஜ் சரோஸ் அப்படின்னு ஒரு ஐயாவை போய் பார்த்தார். இவர் தான் அந்த ஜார்ஜ் சரோஸ்ன்ற ஐயா. இவர் இந்த ஐயா பற்றி நீங்கள் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். இவர் வந்து ராக்கஃபெல்லர் அப்படின்னு ஒரு பெரிய குடும்பம் இருக்குது, ஒரு அமெரிக்க பணக்கார குடும்பம். அவங்களுடைய மிக க்ளோஸான ஆள் இவர். அவங்க பணம் இவர்கிட்ட இருக்குது, இவங்களுடைய அவங்க பணத்தை இவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஒரு ஃபைனான்சியர் இவர். இவரை வந்து நம்ம ராகுல் காந்தி ஐயா போய் பார்க்குறாரு. எதுக்கு பார்க்குறாருன்னா, நம்ம நாட்டில் உள்ள சில பிரச்சனைகள் சம்மந்தமாக, நம்ம நாட்டில் பிரச்சனை உருவாக்குறதுக்காக பார்க்குறாருன்னு நம்ம ஆளுங்க சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் இந்த ஜார்ஜ் சரோஸ் ஒரு முக்கிய காரணம். இந்திய பொருளாதாரம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அமெரிக்காவை நம்பியே இருக்கணும்னு ஒரு கோஷ்டி நினைக்குதுன்னா அந்த ஜார்ஜ் சரோஸு கோஷ்டி. இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்க டாலரை வந்து பலமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த சிண்டிகேட்டுக்குள்ளே ராகுல் காந்தி இருக்காருன்னு சொல்கிறாங்க. அது ஏன் போய் பார்த்தாருன்னு நான் அவர் கூட உட்காந்து அவங்க 2 பேரும் என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்திய பொருளாதாரத்திற்கும் விரோதமான சில சக்திகள் இந்த உலகத்தில் இருக்குன்னா அந்த சக்திகளுக்கு மிக முக்கியமான தலைமை பீடத்தில் இருக்கிற ஒருத்தர் இந்த ஜார்ஜ் சரோஸ். இவங்க அமெரிக்க டாலர் வந்து உலக வர்த்தகத்தின் தலை சிறந்த கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை கொஸ்டின் பண்ற மாதிரி இந்திய ரூபாய் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஜார்ஜ் சரோஸ் அவன் நாட்டுக்கு லாயலா இருக்கிறான், நாம நம்ம நாட்டுக்கு லாயலா இருக்கிறோமா நம்ம தான் கேட்டுக்கணும். இப்போ ஜார்ஜ் சரோஸை வந்து இவர் போய் சந்திக்கிறாரு. ஜார்ஜ் சரோஸ் யாரு? அவன் ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய பணக்கார வர்த்தகவாதிகளோட அவன் கூட்டுல இருக்கிறவன். அவன் எப்படிங்க ஒத்துக்குவான் இந்தியா வந்து டாலரை கொஸ்டின் பண்ற அளவுக்கு வளர்றதுக்கு? நாம அவன்கிட்ட அடிமையாவே இருக்கணும்னு நினைக்கிறான். நம்ம மாதிரிலாம் தம்பி நம்மளை அரசியல் அடிமைகள் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ வெள்ளைக்காரன் நம்மளை ஆட்சி செஞ்சான்ல, அப்போ அந்த குவீன் விக்டோரியாவா எலிசபெத் மகாராணி அவங்க வந்து நம்மளை ஆட்சி பண்ணாங்க. அவங்க ஆளுகளை விட்டு கலெக்டரை வச்சு நம்மளை இது பண்ணாங்க, கரெக்டா? இப்போ நம்மளை ஆட்சி பண்ணோம்னா நம்ம பணத்தை கண்ட்ரோல் பண்ணால் போதும். நம்மளை ஆட்சி பண்ணுறது நம்ம அரசியலை கண்ட்ரோல் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த அரசியல்வாதிங்க அவன் எல்லாம் கடைசியாக எங்கே போய் நிற்குமா? பணத்தில் தான் நிற்கும். உலக பணமே டாலர் மாத்திரம்தான் அப்படின்ற கொஸ்டின் இருந்தா அப்போ உலகம் ஃபுல்லாவே அவன் ஆட்சி பண்றான்னு தானே அர்த்தம். அப்ப அவன் எதுக்கு தம்பி நம்மளை பிடிச்சி ஒரு ஆர்மியை வச்சு நம்மளை ஆட்சி பண்றான்? எலிசபெத் மகாராணி மாதிரி அவன் நம்ம எதுக்காக இந்த நாடு வேலை பார்க்குதோ, எதுக்காக நீங்களும் நானும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்க்குறோமோ அந்த பணமே அவன் பணம் தான். அமெரிக்க டாலர் தான் உலக வர்த்தக பணம் ஆயிடுச்சுன்னா அவன் தானே உலகத்தையே கண்ட்ரோல் பண்றான்னு அர்த்தம். இப்போ அவனுடைய டாலரை கொஸ்டின் பண்ணி இந்திய ரூபாய் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் இன்னொரு சுதந்திர போராட்டம் பண்ணுற மாதிரி. இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு, அமெரிக்கா இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு இந்தியர்களுடைய மூளை தான் அப்படின்றத சொல்கிறாரு. இந்தியர்கள் மூளைசாலிகள் புத்திசாலிகள்ன்றதுல கொஸ்டின் கிடையாது. ஆனால் நம்ம புத்தி அவனுக்கு பயன்பாடாகி அவன் டாலரை தூக்கி பிடிக்கிறதுக்கு தானே நிற்குது. நம்ம ரூபாவை எங்க இடத்துல இருக்கு? ஒரு தனி நாடு தம்பி அமெரிக்கான்றது. அந்த நாட்டுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய கரன்சி தான் டாலர். ஆனா அந்த நாட்டுடைய கரன்சி உலக நாட்டுடைய கரன்சியா மாறுது, உலக வர்த்தக கரன்சியா மாறுது. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இதை தடவை கொஸ்டின் பண்ணியிருக்கு இந்தியா, ரஷ்யா, சைனா, இந்த 3 நாடுகளுடைய, பிரேசில், இந்த 4 நாடுகளுடைய கூட்டு இந்த பிரிக் நேஷன்ஸ் வந்து தடவை கொஸ்டின் பண்ணுது. அது அமெரிக்காக்காரனுக்கு எப்படி பிடிக்கும்? அவன் இத்தனை நாளாக வச்சிருந்த அவனுடைய ஹெஜிமோனியை நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்கன்னா அவனுக்கு பிடிக்குமா? அதனால அவன் ரியாக்ட் பண்ணுறான். அவன் ரியாக்ட் பண்ணுறது வந்து இது மாத்திரம் கிடையாது, இன்னமும் அதிகம் ரியாக்ட் பண்ணுவான். அவன் இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை, ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாகவும் ரியாக்ட் பண்ணுவான். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, நான் அவங்கக்கிட்ட சொன்னேன்ல, எப்போ 1944 டாலர் வந்து
தங்கத்தோட சேர்ந்துருக்குது. 1971 நிக்சன் தங்கத்துக்கும் டாலருக்கு இருக்கிற கட் பண்ணுறார், ரிலேஷனை கட் பண்ணிட்டு பெட்ரோலுக்கும் டாலருக்கும் கனெக்ஷனை கொடுக்குறாரு. அதிலிருந்தே இந்த பெட்ரோலியம் நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த அரேபு நாடுகள், இவன் எல்லாம் அமெரிக்காவுடைய சர்வ அடிமையாக மாறிட்டான். சர்வ அடிமை தம்பி. இந்த நாடுகள் எல்லாம் இன்னைக்கு காசால எத்தனை இஸ்லாமியர்கள் செத்துட்டு இருக்காங்கல்ல, ஏதாவது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி அவங்களுக்கு உதவி பண்ண போகுதா? இப்போ ஈரான்ல கொண்டு போய் பாம்பு போட்டான் பார்த்தீங்களா, இஸ்ரேல்காரனும் அமெரிக்காக்காரனும். அந்த பாம்பு போடுறதுக்கு போன பிளெயினுக்கு ரீஃபியூலிங் பெட்ரோல் ஊற்றி கொடுத்த இடம் எதுமா? சவுதி அரேபியா. இப்போ சவுதி அரேபியா ஒரு முஸ்லீம் நாட்டில் குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, அந்த கொல்றதுக்கு போற ஏரோப்ளேனுக்கு பெட்ரோல் போடுற ஊரு சவுதி அரேபியா. ஆனாலும் இங்க நிறைய பாவப்பட்ட முஸ்லீம்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த முஸ்லீம் நாடுலாம் நம்மளை காப்பாத்திடும், முஸ்லீம் நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த காசா மக்களை காப்பாற்ற போகுது அப்படின்னு பாவப்பட்டு கிடக்குறாங்க. இந்த காசால உள்ள இஸ்லாமியர்களை இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் அனாதையா விட்டுருச்சு. இந்த பாவப்பட்ட இஸ்லாமியர்களை இந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் அனாதையா விட்டுருச்சு. இன்னைக்கு செத்துக்கிட்டு தானே இருக்கான். எவனாச்சும் ஒருத்தன் காப்பாத்துறானா சொல்லுங்க? சவுதி அரேபியா காப்பாத்துதா இந்த முஸ்லீம்களை? ஈஜிப்ட் காப்பாத்துதா? யுஏஇ காப்பாத்துதா? இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய பணக்கார நாடு, ஒரு சுண்டு வரல தூக்கிருப்பானுங்களா அவங்க காப்பாத்த? வேற ஊர்கள்ல எல்லாம் போராட்டம் நடக்குது, இந்த காசா மக்களை காப்பாத்துங்கன்னு பிரான்ஸ்ல போராட்டம் பண்றான். ஏன் இந்தியால போராடுறான்? தமிழ்நாட்டுல போராட்டம் பண்றான். எங்கேயா துபாயில ஒருத்தன் போராட முடியுமா தம்பி காசா மக்களை காப்பாத்துங்கன்னு? நல்லா தெரிஞ்சுங்க தம்பி, இந்த நாடுகள் எல்லாம் ராஜ குடும்பங்களால் ஆட்சி செய்யப்படுது. இந்த ராஜ குடும்பங்கள் எல்லாமே அமெரிக்க அடிமைகளா மாறி ரொம்ப வருஷமாயிடுச்சு. இவங்க யாருமே காப்பாற்ற மாட்டாங்க இந்த பாவப்பட்ட முஸ்லிம்களை. ஆனா இங்க முட்டாள்தனமா இங்க ஜமாத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்கான், நாமெல்லாம் ஒரு உம்மா, அப்படி ஒரு வார்த்தை வச்சிருக்கானுங்க. நாமெல்லாம் முஸ்லிம்களா இருக்கிறனாலேயே நாமெல்லாம் ஒரு உம்மா, நம்மளை இந்த முஸ்லீம் நாடுகள்லாம் காப்பாற்றணும். ஒரு முஸ்லீம் நாடு காப்பாத்தாது. ஒரு போர் நடந்ததுல ஈரான், அதுல நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி எத்தனை பிளேன் அனுப்புனார் தம்பி இங்க இருந்த இந்தியர்களை காப்பாத்த? அனுப்புனார்ல. அப்போ போகும்போது நிறைய பாகிஸ்தானியர்களையும் காப்பாத்தி கூட்டு வந்தோம் வெளியே. அந்த 2 மணி நேரத்துக்கு நம்ம போரே நிப்பாட்டி இருந்தோம். கரெக்டுங்களா? எவனாவது ஒரு முஸ்லீம் நாடு காப்பாத்தினான் அவனுங்களை? அவன் இந்தியன்றனாலதான் அவனை காப்பாற்றப்பட்டான். ஏதாவது சவுதி அரேபியால இருந்து அவங்களை காப்பாற்ற ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப்பாவது எடுத்தாங்களா? ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நேஷன் ஸ்டேட், இந்தியானால தான் அவங்க காப்பாற்றப்பட்டாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அவங்க முஸ்லீம்னு அவங்க எந்த ஊருக்கு போய் என்ன கத்துனாலும் அவங்கள காப்பாற்ற ஒரு முஸ்லீம் நாடு கூட வராது. ஏன்னா எல்லா முஸ்லீம் நாடுகளுமே ராஜ குடும்பங்களால் ஆட்சி செய்யப்படுது. இந்த ராஜ குடும்பங்கள் எல்லாமே அமெரிக்க அடிமைகளாகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 1971 இருந்தே அவங்க சர்வ அடிமைகளா மாறிட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்கா சொல்லாம அவங்களால சுண்டு வரல கூட எடுக்க முடியாது. முதல் தடவை மோடி ஒரு ஸ்டெப் எடுக்கிறார். இந்த அமெரிக்க ஹெஜிமோனி அதை கொஸ்டின் பண்ற ஸ்டெப் எடுக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஸ்டெப்பு! அந்த ஸ்டெப்புனால பொதுமக்கள் உங்களுக்கும் எனக்கு தானே லாபம் வருது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது எல்லாத்துக்கும் மேல இஸ்லாமியர்களே முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற இந்திய இஸ்லாமியர்கள் நிறைய பேர் மோடிக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்க. அவங்களே புரிஞ்சுக்கணும், உலகத்துல அதிகமா இஸ்லாமியர்கள் யாரால தம்பி கஷ்டப்படுறாங்க? அவங்க வாய்க்கே தெரியும் அவங்க அமெரிக்க சக்திகளால தான் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கே தெரியும் அந்த இஸ்லாமிய நாடுகள் உள்ள ராஜ குடும்பங்கள் எல்லாம் அமெரிக்காவுடைய அடிமைகளா மாறிடுச்சுன்னு. இன்னைக்கு அமெரிக்கா எடுக்கிற ஒரு ஸ்டெப்பு அதுக்கு கொஸ்டின் பண்ற பொசிஷனுக்கு மோடி வந்திருக்கிறார். இதுதான் முதல் தடவை இந்த போர் நடந்தது பாருங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூர்ல 98% ஆயுத அஸ்திரங்கள் இந்தியாவே தயார் பண்ண ஆயுத அஸ்திரங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா போர்லையும், காங்கிரஸ் காலத்துல நடந்த எல்லா போர்லையும் ஒரு சின்ன குண்டூசி வாங்குறதா இருந்தா கூட ஒண்ணு நம்ம ரஷ்யாவுக்கு போகணும், இல்ல அமெரிக்காவுக்கு போகணும், இல்ல பிரான்ஸுக்கு போய் ஒரு பீரங்கி வாங்க முடியலமா. நம்ம இந்த போஃபோஸ்ன்ற பீரங்கி பிரெஞ்சுக்காரனா இவனை தான் வித்தான் நமக்கு. அவங்ககிட்ட இருந்து பீரங்கி வாங்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஓட்டம் நாமளே மிசைல் செஞ்சிருக்கிறோம், நம்மளே எல்லா பீரங்கியும் செஞ்சிருக்கோம். இந்த போர் 100% நம்ம தயார் பண்ண பொருள்களாலேயே உருவாக்கப்பட்ட போர். இப்போ அமெரிக்காவை அதுவும் ஒரு பெரிய காண்டு. ஏன்னா அமெரிக்கா 2 பொருள் தான் செய்யறான். ஒன்று, அவன் பேப்பர் அச்சடிச்சு இது பேர் தான் டாலர், உலகத்தில் எவன் வேலை பார்த்தாலும் என் பேப்பரை கொடுத்து தான் நீ வர்த்தகம் பண்ணணும்ன்றான்.
அது அவனுடைய முதல் கண்ட்ரோல். ரெண்டாவது, உலகத்துல எங்க போர் நடந்தாலும் நான் தான் ஆயுத சப்ளையர்ன்றான். உலகத்துடைய பிக்கஸ்ட் ஆயுத சப்ளையர் அமெரிக்கா தான். ஆனா இதுதான் தடவை இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்காம இந்தியாவே ஆயுதம் செய்யறது மாத்திரம் இல்ல, இந்தியா செய்யற ஆயுதத்தை இந்தியா ஏற்றுமதி வேற செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏற்றுமதி செய்யறது மாத்திரம் இல்ல, இந்தியா செய்யற ஆயுதத்துக்கு இந்தியா ஃபைனான்ஸும் பண்ணுது. இதுக்கு முன்னாடி யாரும் அதை பண்ணல. இப்ப இந்த கார் விற்கிறவன்லாம் சொல்லுவான்ல, சார் உங்களுக்கு கார் விற்கிறோம் சார், காருக்கு நாங்களே ஃபைனான்ஸும் கொடுக்குறோம் சார்னு சொல்லுவான்ல. இதுதான் இந்தியா தடவை ஆயுதத்தையும் வித்து ஆயுதத்துக்கு ஃபைனான்ஸும் பண்ணுது. ரஷ்யா ஆயுதம் விற்கும், ஆனா ஆயுதத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணாது. அமெரிக்கா மாத்திரம்தான் ஆயுதமும் விற்கும், ஆயுதத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணும். பிரான்ஸும் அதை செய்யும். இப்ப இந்தியா வந்துருச்சு அதுல 3வது இடத்துல. ஆயுதத்தை கொடுக்குது. நம்ம பிலிப்பைன்ஸ் ஏதோ ஒரு நாட்டுக்கு நம்ம பிரம்மோஸ் அனுப்பியிருக்கோம்ல, பிரம்மோஸை வித்திருக்கோம். வித்ததுக்கு ஃபைனான்ஸும் நம்மளே பண்ணியிருக்கோம். அப்ப அமெரிக்காவுடைய ஆயுத நிறுவனங்களுக்கு போட்டியாவும் இந்தியா வர ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்க டாலருக்கு கொஸ்டினபிளாவும் இந்தியா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவுடைய வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வரக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அவன் நாட்டுப்பற்றோட இருக்கான். அமெரிக்காக்காரன் அவன் நாட்டுப்பற்றோட இருக்கான். நம்ம நாட்டுக்கு நாட்டுப்பற்றோட இருக்குமான்னு நீங்கள் நானும் தான் கேட்டுக்கணும். நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு உலக சூழ்நிலையில இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாருன்றது நம்ம செஞ்ச பூர்வ புண்ணியம், இந்தியாவுக்கு கிடைச்ச புண்ணியம். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் நம்மளுக்கு இந்த சூழ்நிலையில, ஏன்னா இது ஒரு முக்கிய திருப்பம், உலக சரித்திரத்துல ஒரு திருப்பமான நேரம் இது. அமெரிக்க டாலர் உலகம் ஃபுல்லாவே கொஸ்டின் ஆகி அடுத்த ஒரு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வரப்போகுது. இது நடக்கும் போது நிறைய போர்கள் வரலாம். இந்த ஒரு முக்கிய தருணத்துல ஒரு நாட்டுப்பற்றோட ஒருத்தர், ஒரு குழந்தை குட்டி இல்லாத ஒரு ஆளு, இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரு நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டரா கிடைச்சிருக்காரு. இதே வேற ஒருத்தனா இருந்தா நிறைய வித்துட்டு போயிருப்பான் நம்ம நாட்டை. நாம இந்தியர்களா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது நம்ம நாடு சம்பந்தமான விஷயம். இந்த நாடு நல்லா இருந்தாதான் நீங்களும் நானும் நல்லா இருக்க முடியும். அதனால நம்ம ராகுல் காந்தி ஐயா ஏதோ பேசுறாரு, அவர் ஏதோ பேசுறாரு, அவங்கெல்லாம் நாட்டுப்பற்றோட இருக்காங்களான்னு அவங்க மனசாட்சியை தொட்டி அவங்களே கேட்டுக்கணும்.